பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க பார்க்கிற இந்த இடம் வித்தியாசமா தெரியுதுல்ல? இந்த இடம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எபிரோன் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு இடம். இந்த எபிரோன் இஸ்ரவேல் தேசத்துல முக்கியமான ஒரு பெரிய பட்டணம். அதாவது ஆபிரகாம் அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இந்த கானான் தேசத்திற்கு வந்தபோது ஆண்டவர் சில இடங்களில் போய் தங்க சொல்லுகிறார்ல, அப்பொழுது ஆபிரகாம் தங்கியிருந்த ஒரு இடம் எபிரோன் என்பது. இங்கு அவர் இருக்கும் பொழுதுதான் அவருடைய மனைவியாகிய சாராள் மரணம் அடைகிறாங்க. அதனால தன் மனைவியை அடக்கம் செய்வதற்கு இங்குதான் மக்பல்லா என்கிற ஒரு இடம், குகையை அவர் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிறார். தன்னுடைய குடும்பத்திற்கான கல்லறையாக நியமிக்கிறார். அங்குதான் அங்கே சாராள் முதலாவது அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாம் இங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. யோசேப்பு எகிப்து தேசத்திலே மரித்தாலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம், தன்னுடைய சரீரம் அதாவது தன்னுடைய எலும்புகள் அங்கே புதைக்கப்படணும், அதாவது தன்னுடைய முற்பிதாக்கள் இருக்கிற இடத்துலன்னு சொல்லி விசுவாசத்தோடு மரித்தார். அதன்படி இஸ்ரவேலர் அங்கிருந்து ஆண்டவரால் மீட்கப்பட்டு மோசே மூலம் வழி நடத்தப்பட்ட போது யோசேப்பனுடைய எலும்பை கொண்டு இங்கதான் அடக்க செய்தார்கள். அந்த ஒரு இடம் தான் இது. பின்னால பார்க்கிற பெரிய கட்டடம், அதுக்குள்ளதான் அவனுடைய கல்லறைகள் எல்லாமே இருக்கிறது. சரி, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? 143வது சங்கீதம் 8வது வசனம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஒரு அழகான ஜெபம். தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு அழகான ஜெபம். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்பதாக. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஜெபம் பண்றோமே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம். என்னுடைய ஊழிய காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியமானாலும் பர்சனல் காரியமானாலும் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதற்காக இந்த வசனத்தை தான் சொல்லி எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்பதாக ஜெபிக்கிறது உண்டு. தாவீதுக்கு தேவன் அதையெல்லாம் காண்பித்தார். நீ வேத புஸ்தகத்துல 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சவுல் ராஜா மரணம் அடைந்த பிறகு தாவீது ஆண்டவரிடத்திலே போய் ஒரு காரியம் கேட்கிறார். ஆண்டவரே, யூதா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு நான் போய் குடியிருக்கலாமா அப்படின்னு. நீ போ என்று ஆண்டு சொல்லுகிறார். அப்படின்னா எங்க போகணும்? கர்த்தரிடத்தில் அதையும் கேட்கிறார். எபிரோனுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான்